அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி மாவு இல்லைன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தாங்க ஆகும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் அடையை பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் கோதுமை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது அடைக்கு தேவையான ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது 2 உருளைக்கிழங்கு இதை மாதிரி வேக வச்சுருக்கேன். நல்லா தோலை எடுத்துட்டு இதை மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி துருவி செய்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஈவனாக கிடைக்கும், கட்டி கட்டியாக இல்லாமல். அதனால் இதை மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த துருவின உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மிக்ஸியில் போட்டு அது கூட பிஞ்ச் ஆஃப் சோடாப்பு மட்டும் போட்டுக்கலாம். நார்மலாக ஆப்பத்துக்கு போடுற சோடாப்பு தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காக கரைச்சிடாமல் இதை மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற இதே பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அடைக்கெல்லாம் நம்ம மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த பதத்துக்கு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பதத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல, நல்லா அடைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பேன் வச்சு சுட்டு எடுக்க போகிறோம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை அப்படியே இதை மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு குழிக்கரண்டியால் ரவுண்ட் ஷேப்பில் இதை மாதிரி ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இப்படி ஊற்றும் போதே தெரியுது பாருங்கள், அந்த பபிள்ஸாக விட்டு வருது பாருங்கள். நம்மளுக்கு இது அவ்வளோ சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா திறந்து இதை மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் இட்லி தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடாம இது மாதிரியும் செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி மீதி உள்ள எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஈஸியாக இருக்குது மேக் பண்ணுறதுக்கு. ரொம்ப நம்மளுக்கு டைம் எடுக்காது. வெறும் 10 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். இது நம்ம எதுவுமே நம்ம ஊற வைக்க தேவையில்லை. அதனால் நம்மளுக்கு 10 நிமிஷம் இருந்தால் இதை மாதிரி ஒரு டேஸ்டியான அடை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது தான் சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இதை நான் இப்போது எப்படி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.